மறுபடியும் உங்களுக்கு பிப்ரவரி மாத இறுதியில எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாட்கள்ல இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும், எந்தெந்த நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்காகவே அறிவிப்புகள் பொறுத்தவரை கொடுக்கப்பட்டே இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்கள்ல மறுபடியும் எங்களுக்கு ஒரு மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். எந்த நாட்கள்ல மழை வரும்னு மறக்காம நீங்க தேதிகள் குறிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதங்கள் பொறுத்தவரைக்கும் இப்பவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சாச்சு. உதாரணமாக நீங்க நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்பவே நமக்கு வந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெயில் பதிவாகிட்டு இருக்கு. அடுத்து வரப்போகிற நாட்கள்ல இன்னும் நமக்கு இந்த கோடை காலம் ரொம்ப தீவிரமாக இருக்க போது. மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலயும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுல வந்து நமக்கு மழை பொழிவு எப்போ வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். இதுல இந்த மழையினுடைய தீவிரம் மற்றும் மழை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிப்ரவரி மாத இறுதியில, அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தான் மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல எந்தெந்த மாவட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னா, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள். அப்ப இந்த பகுதிகளுக்கு தான் நமக்கு வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால பலரும் நீங்க கேட்டிருந்தீங்க, இந்த மழையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு இருக்கும்? அதாவது வரலாறு காணாத கனமழையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த அளவிற்கு நமக்கு மழை கிடையாது. கனமழை மட்டும் உண்டு. தேனி, தென்காசி, நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள்லாம் மிக சிறப்பான மழை பொழிவுகள் இந்த பிப்ரவரி 25லிருந்து மார்ச் முதல் வாரம் வரைக்கும் பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு மழை இருக்கும். அதாவது நமக்கு இந்த பருவமழைங்கிறது வந்து தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில தான் தொடங்கும். தற்போது வந்து பெய்யக்கூடிய இந்த மழை பொழிவு எல்லாமே பகுதியான மழை பொழிவுகள். அதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஒரு சில இடங்களில் மட்டும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும். அப்போ இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு தொடங்கும்போது தான் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை கிடைக்கும். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த பிப்ரவரி இறுதியில வந்து தமிழ்நாடு முழுவதும் கனமழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு முழுவதும் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 15 மாவட்டங்களுக்கு மட்டும் நமக்கு மழை கிடைக்கும். அதுல அதிகப்படியாக நமக்கு தென் மாவட்டங்களும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் நிச்சயமாக நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் படிப்படியாக இனி வரும் நாட்களில் பனிப்பொழிவு மற்றும் குளிருடைய தாக்கம் எல்லாமே குறைந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கும். அவ்வப்போது மட்டும் சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது.